ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முளைக்கட்டிய பாசிப்பயிறு புலாவ். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். இந்த அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது அப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த அட்டகாசமான பாசிப்பயிறு புலாவ் எப்படி செய்யறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் இது கூட பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இலை கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்ட பிறகு இது கூட வெங்காயம் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுருங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும்போது கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி வதக்க நல்லாயிருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது கூட எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. அடுத்தது 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்தது முளைக்கட்டிய பாசிப்பயிறு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கு பச்சையாக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரை நல்லா இப்படி வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது இது வேகாது. அதனால் நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இதை வேக வச்சும் சேர்த்துக்கலாம். ஆனால் வேக வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் குழஞ்சா நல்லா இருக்காது. அதனால் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு மூடி வச்சு இப்படி மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நம்மளுடைய பாசிப்பயிறு ரொம்ப நல்லா இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இது கூட நம்ம இந்த ரைஸ் எல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இந்த நசுக்கு படுது பார்த்திங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். புலாவும் சாப்பிட்றது குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ண பிறகு நம்ம வேக வச்ச சாதம் இருக்கும் பார்த்திங்களா? அதை நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச சாதம் ரெடியாக இருக்கும். நம்ம அப்படியே டக்குன்னு எடுத்து சேர்த்துட வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலையில் நேரத்தில் கிளம்பும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம மசாலா டேஸ்ட்டோட ஒரு ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா எந்த குழந்தைங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு கொடுத்தாக்க தான் போதுங்க. ரொம்ப ஆசையாக சாப்பிட்றவங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட கடைசியில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம புதினா தழையை சேர்த்துட்டோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுற வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான நம்மளுடைய பாசிப்பயிறு புலாவ் ரெடி. உங்களுக்கு இந்த பாசிப்பயிறு புலாவ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம். ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.